இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா? என்னால இன்னொரு தடவை கழுத்துல தாலி கட்ட முடியாதுடா. அதான் இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சா எப்படி? ஜனாம வேற கோவப்படுவாங்க. வாங்க ட்ரெஸ் மாத்திக்கோங்க வாங்க. சேது, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் எல்லாம் மாத்த மாட்டேன். சிபி இப்போ என்ன பண்ற? பிடிவாதம் தானே பண்ற. அத ட்ரெஸ் மாதிரி பிடிவாதம் பண்ணு. என்னடா அதுக்கு ஒத்து வர மாட்டான், இதுக்கு ஒத்து வர மாட்டான். டேய் என்னடா முறைச்சிட்டே இருக்கான், சொல்றா ஏதாவது. இங்க போ மச்சான், வா நான் ட்ரெஸ் போட்டு வா. மீனா, மாப்பிள்ள தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல. ஃபாரின் போக இருந்த மாப்பிள்ள திரும்ப வந்ததே பெரிய விஷயம். இத கொஞ்ச நாள் ஆற போட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்க கூடாதா? இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்னொரு நாள் எப்படின்னே தள்ளி வைக்க முடியும்? ஆமா, நீ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இரு. உன் பிள்ளையோட சந்தோஷத்தை பத்தி, அவன் விருப்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன அம்மாவோ நீ. போ. முத்து, அம்மா வக்கீல வர சொல்லு. என்ன விஷயமாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இனி யாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது. இன்னைக்கு சிபி மட்டும் தமிழ் கழுத்துல தாலி பிரிச்சு கோக்கல, இன்னைக்கே மொத்த சொத்தையும் தமிழ் பேர்ல எழுதி வச்சிருவேன். ஒத்த ரூபா கூட யாருக்கும் கிடைக்காது. அதுக்கப்புறம் எல்லாரும் தமிழ் பேச்சு கேட்டுதான் வாழணும். ஐயோ, நாம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா இது வேற பக்கம் போகுது. இல்லம்மா, அதெல்லாம் தம்பி வந்துரும். வந்தாகணும். இல்லனா என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. புரிஞ்சுதா? மாப்பிள்ள தயவு செஞ்சு வந்து உட்காரியா, சொல்றதை கேளியா. முகூர்த்த நேரம் முடிய போகுது, சீக்கிரம் மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அடா இவர் வேற. சிபி, இந்த தாலி எப்படி தமிழ் கழுத்துல மாட்டி விடுறா? ஏன்டா அப்படி பண்ற? அதான் சொல்லிட்டேன் நம்ம முடியாதுன்னு. நீ திரும்ப திரும்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணாதமா ப்ளீஸ்மா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? தாலியா தாலி. முருகா, உன் திருவிளையாடல் தான். அத்தை, நீங்க நினைச்ச மாதிரி மாப்பிள்ள கையால அவ கழுத்துல போய் தாலி சேர்ந்துருச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? மச்சான் நான் சொல்லல, தாலியும் பேச்ச கேட்க மாட்டேது பத்தியா? மச்சான் ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே 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 ஓகே. டேய் ஏ மாப்பிள்ள, இவன் ஒருத்தன். போனா போட்டு விடு. நான் உனக்கு பயப்படுறேனா? நான் பயப்படுறேனா? நான் உனக்கு பயப்படுறேனா? நான்
பயந்துட்டீங்கல்ல? பயந்துட்டீங்க தான். இல்ல இல்ல நான் ஒன்றும் பயப்படலையே. நடிக்காதீங்க. நீங்க பயந்தீங்கன்றத ஒத்துக்கோங்க. உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு ஒத்துக்கோங்க. நான் வேற ரூம்ல போய் தங்கிக்கிறேன். எனக்கு யாரையும் கட்டாயப்படுத்தலாம் விருப்பம் இல்ல. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க கூட எல்லாம் என்னால இருக்கவே செல்ஃப் முடியாது. கண்ட்ரோல் இல்லையா? ஏய் இரு, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? யார் சொன்னா? நான்லாம் கண்ட்ரோலோட தான் இருக்கேன். எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் பயம் இல்லை. அப்படியா? அப்போ நான் எங்க இருக்கலாமா? சரி இருந்து தொலை. ஹாய். கீழே இறங்க. என்னங்க? முதல்ல கீழே இறங்குன்னு சொல்றேன்ல. எதுக்கு நீ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் புருஷன்காரு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ரிடிகுலஸ். ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு தானே போறோம், சேர்ந்து போலாம். இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடி உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். உன் கூட எனக்கு ஆபீஸ் வர்றதுக்கு விருப்பம் இல்ல. நீ கேப் பிடிச்சு போ, இல்ல வேற வண்டியில ஏதாவது போ. தமிழ், இப்ப நீ கீழே இறங்க போறியா இல்லையா? இல்ல நான் ஆபீஸ் போகாம வீட்ல இருந்துறவா? சரி, நீங்க ஆபீஸ்க்கு வந்தாதான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் வேற வண்டியிலே வரேன். பாய். மச்சான் மச்சான் மச்சான், நாங்களும் உங்க கூட வரோம்டா. சரி வண்டியில ஏறுங்க. நாங்க போறோம், நீ வந்துரு. உங்களோட 50 வருஷத்து பொன் விழாவை கொண்டாடுற விதமா முதலமைச்சர் உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிச்சிருக்காங்க. உங்களால இந்த மாநிலத்துக்கும் நம்ம கம்பெனிக்கும் ரொம்ப பெருமை ஜனாமா. உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல நாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். என்ன என்ன சத்தம் இங்க? சார், 50 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு. அதுக்கான செலிப்ரேஷன் தான் இது. ஓ, சரி எல்லாரும் விஷ் பண்ணிட்டீங்கல்ல, போய் வேலையை பாருங்க. போங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு.